இன்ஜெக்ஷன் ஒரு நோயாளியை குணப்படுத்த டாக்டர் கையில் எடுக்கும் கருவிதான் இன்ஜெக்ஷன். ஒருத்தன் என்ன வெட்ட அருவாளோட ஓடி வந்தா கூட அசராம நிப்பந்தா. ஆனா இந்த இன்ஜெக்ஷனை குண்டிக்கிட்ட கொண்டு போகும்போது தான் கொலை நடுங்குது. வெறும் கோல்டா இருக்குங்கிறதுக்காக நம்ம அம்மா நம்மள கூப்பிட்டுக்கிட்டு ஹாஸ்பிடல் போவாங்க. டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு இது ஒண்ணும் இல்ல, வெறும் கிளைமேட் சேஞ்சினால தான். நான் 2 டேப்லெட் எழுதி தரேன், அது 2 நாளைக்கு சாப்பிடுங்க, தெரியா போய்தான். அப்பாடான மூச்சு விடுறதுக்குள்ள நம்ம அம்மா ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுருங்க டாக்டர். ஏய் குட்டி வாயை மூடிட்டு இருக்க மாட்டே, பெரியவன் ஆன உடனே சோறு போட மாட்டேன் ஞாபகம் வச்சுக்கோ. மாத்திரை தான் எழுதி கொடுக்கணும், இன்ஜெக்ஷன் போடக்கூடாதுன்னு டாக்டர் படிச்சு அவருக்கு தெரியாதே. 3ஆம் கிளாஸ் கூட முடிக்காத நீ அவருக்கு சொல்லித்தத. இன்ஜெக்ஷன் தானே, என்ன இப்போ ஒன்னு போட்டுக்கலாம். நான் டாக்டர் இன்ஜெக்ஷன் வேணாம் டாக்டர், டேப்லெட் மட்டும் எழுதி கொடுங்க. ஏன் இன்ஜெக்ஷன் தான் பயமா? இந்த இடத்துல தான் நம்ம உஷாரா இருக்கணும். ஆமான்னு சொல்லிட்டேன். என்னப்பா சின்ன பசங்க எல்லாம் தைரியமா போட்டுட்டு போதாங்கங்கிற டைலாக ரெடியா வச்சிருப்பாங்க. சோ நேக்கா தான் பேசணும். பயம்லாம் இல்ல டாக்டர், இருந்தாலும் டேப்லெட் மட்டும் எழுதி கொடுங்களேன் ப்ளீஸ். பேண்ட் கீழே எதுக்குங்க டாக்டர்? 2 மாத்திரை சேர்த்து கூட எழுதி கொடுங்க டாக்டர். அத வலிக்காதுப்பா, சும்மா எறும்பு கடிச்ச மாதிரி தான் இருக்கும். அப்பதான் உங்களுக்கு எந்த கலர் ரொம்ப பிடிக்கும்? மூடிக்கிட்டு குத்துறா டேய்.